The perimeter of two squares are 40 centimeter and 32 centimeter. Find the perimeter of a third square whose area is equal to the difference between the area of the two squares. ஸோ இப்போ என்ன பண்ணுமா, 3 ஸ்கொயர் இருக்குது, அதோட ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2ஓட பெரிமீட்டர் இருக்குது. ஸ்கொயர் 3ன்னு ஒன்று இருக்கும்ல, அவனோட பெரிமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவனோட ஏரியா எப்படி இருக்குமா, இவங்க 2 பேரோட ஏரியாவோட டிஃப்ரென்ஸாக இருக்குமா, பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் 1, இதோட பெரிமீட்டர்னா 4a, அதான் ஃபார்முலா. ஸ்கொயர் 1ஓட பெரிமீட்டர் 4a. ஸோ என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க, 40 ஈக்குவல்ஸ் 4a. 4 கேன்சல் ஆனால் 10. ஸோ இங்கே சைடு வந்து 10. ஏரியா ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர். 10 ஸ்கொயர் எவ்வளோ, 100. ஸோ இதுதான் ஸ்கொயர் 1. ஸ்கொயர் 2 போகலாமா? ஸ்கொயர் 2க்கு பெரிமீட்டர் என்ன, 4a தான் ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க, 32 ஈக்குவல்ஸ் 4a. 1 4s are 4, 8 4s are 32. a ஈக்குவல்ஸ் 8, அதாவது சைடு ஈக்குவல்ஸ் 8. ஏரியா எவ்வளோ, a ஸ்கொயர். அப்போ 8 ஸ்கொயர்னா எவ்வளோ, 64. ஸோ இப்போ ஸ்கொயர் 3 பார்க்கலாமா? ஸோ இப்போ ஸ்கொயர் 3. ஸ்கொயர் 3ஓட ஏரியா இது ரெண்டுக்கும் ஈக்குவல். ஸ்கொயர் 1ஓட ஏரியா மைனஸ் ஸ்கொயர் 2ஓட ஏரியா. ஸ்கொயர் 1ஓட ஏரியா எவ்வளோ, 100. ஸ்கொயர் 2ஓட ஏரியா எவ்வளோ, 64. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். ஸோ ஏரியா 36. ஸ்கொயர் 3க்கு ஏரியாவோட ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 36. எனக்கு என்ன வேணும், சைடு கண்டுபிடிக்கணும், அப்போ தான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 எவ்வளோ, 6. ஸோ அப்போது ஸ்கொயர் 3ஓட ஒரு சைடு 6 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 4a. ஸோ 4 × 6 24. எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ 24 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் 3 is 24 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு என்னடா 3வது ஸ்கொயர் கண்ணிலே காட்டல, அதோட ஏரியாவும் தெரியாது, அதை வச்சு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமான்னு இருக்கும். ரெண்டே ஃபார்முலா. பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் 4a, ஏரியா a ஸ்கொயர். இதை மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த சம்மை போட்டுடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2ஓட பெரிமீட்டர்லேருந்து அது 2ஓட சைடை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து அவங்க 2 பேரோட ஏரியா, அந்த ஏரியாவோட டிஃப்ரென்ஸ் தான் ஸ்கொயர் 3ஓட ஏரியா, அதுலேருந்து அதோட சைடு, அதுக்கப்புறம் அதோட பெரிமீட்டர். அவ்வளோதாங்க இந்த சம்.